நிறைய இளைஞர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறங்கிறது தான் எங்களோட முதன்மையான லட்சியம். என்ன ஒரு ஃபுட்டு சொன்னாலும் அதுக்கு எங்ககிட்ட மிஷின்ஸ் இருக்குது. ஸோ நாங்களே உங்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் தரோம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10க்கு 10 இடம் இருந்தால் போதும், ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும், நீங்களும் ஒரு நல்ல ஆண்டர்பிரனர் ஆக முடியும். நம்மளோட எந்த ஒரு கைப்பக்குவமே மாறாமல் இந்த மிஷின் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸை ஆட்டோமேட்டிக் பண்ணி கொடுக்கும். வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். இந்த வீடியோ வந்து நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட ஃபுட் ப்ராசஸிங் டிவிஷனோட ஒரு இனோவேட்டிவான மிஷினை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் முறுக்கு மிஷின். இந்த ஜென்ரேஷன் பீப்புள் வந்து நிறையா பேர் ஒரு வெஸ்டர்னைஸ்டு ஸ்நாக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டு வராங்க. பட் நம்மளோட பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இந்த முறுக்கு மிக்சர் தான் நம்மளோட பாரம்பரியமான ஸ்நாக்ஸ். ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு 40க்கும் மேற்பட்ட வகையான முறுக்குகள் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு முறுக்கு ஃபேமஸ்ஸு, ஒவ்வொரு கைப்பக்குவம் ஃபேமஸ்ஸு. ஸோ நம்மளோட எந்த ஒரு கைப்பக்குவமே மாறாமல் இந்த மிஷின் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸை ஆட்டோமேட்டிக் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மிஷினோட பேர் வந்து ஆட்டோமேட்டிக் முறுக்கு மிஷின். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். கோவை கிளாசிக் நிறுவனம் வந்து கடந்த 30 வருஷமாக அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு வரோம். கடந்த ஒரு வருஷமாக நம்ம வந்து இந்த ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸ் அண்ட் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். கோவை கிளாசிக் வந்து இன்றைக்கி இந்தியாவில் ஒரு 12 ஸ்டேட்ஸ்லையும் ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஒரு 30+ கண்ட்ரீஸ்க்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரிஸ்குள்ளே வந்த முக்கியமான நோக்கமே வந்துட்டு ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவை நல்ல ஆட்டோமைஸ் பண்ணி நம்மளோட மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது ஒன்று. நிறைய இளைஞர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறங்கிறது தான் எங்களோட முதன்மையான லட்சியம். இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விவசாயியும் ஒரு தொழில் முனைவோராக தான் எங்கள் முக்கியமான லட்சியம். ஸோ இன்றைக்கி ஒரு இளைஞர்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10க்கு 10 இடத்துல நாம் ஒரு ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கக்கூடிய மாதிரியான பிஸ்னஸ் மாடல்ஸ் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. அதுக்கு நம்மக்கிட்ட இன்றைக்கி டேட்டில் ஒரு 100+ இனோவேட்டிவ் ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன விதமான ஃபுட்டு சொன்னாலும் வி ஹாவ் அ மிஷின் டு ப்ராசஸ் தட். ஸோ அதுதான் எங்களோட சக்ஸஸே. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆட்டோமேட்டிக் முறுக்கு மிஷின். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து லட்டு மிஷின் பார்த்துருக்கோம், அப்புறம் கடலை பருப்பி மிஷின் பார்த்துருக்கோம். கடலை விதைக்கிறதுலேருந்து கடலை பேக் பண்ணி விற்கிற வரைக்கும் கடலை பருப்பி மிஷின் இருக்குது, சேவை மிஷின் இருக்குது, மாதிரி நிறையா வகையான மிஷின்ஸ் இருக்குது. இந்த ஃபுட் முறுக்கு மிஷினோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 40 வகையான முறுக்கும் செய்யக்கூடிய மிஷின்ஸ் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் இருக்குது. அந்த எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் அந்த ஃபுல் கெப்பாசிட்டி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் அச்சு மட்டும் மாற்றினீங்கன்னா போதும். மிஷின் கூட நம்ம ஒரு அச்சு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அதுக்கு மேலே அச்சுக்கு வந்து நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் எத்தனை விதமான அச்சு வேணால் வாங்கிக்கலாம். நீங்கள் அச்சை மட்டும் மாற்றினீங்கன்னா நீங்கள் என்ன விதமான முறுக்கு வேணால் செஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரே ப்ரெஸ்ஸில் நமக்கு 13லேருந்து 16 முறுக்கு நமக்கு வந்துடும். இதை நம்ம அப்படியே எடுத்து ஆயிலில் போட்டோம்னா போதும். ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸும் ஃபாஸ்ட் ஆகும். ஒரு பிஸ்னஸாக நம்ம இதை பண்ணுறப்ப நம்மளோட லாபம் வந்து 10 மடங்கு அதிகரிக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10க்கு 10 இடத்துல ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன் வச்சு ப்ராப்பராக இந்த ப்ராடக்ட் உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வாங்கலாம். நாங்கள் ஆக்சுவலி இந்த ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரிஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா நிறையா ஹோட்டல்ஸு இல்லை கேட்ரிங் பண்ணுறவங்க இல்லை பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தான் இந்த ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸ் வாங்குவாங்கன்னு நினச்சோம். பட் எங்களோட நினைப்பு வந்து தப்பாகி போச்சு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி எங்ககிட்ட இது மாதிரி மிஷின்ஸ் வாங்கக்கூடிய எல்லாருமே சுய தொழில் பண்ணுறவங்க, புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை கடைங்களுக்கு சப்ளை பண்ணுற நம்ம பேக்கரிஸோ இல்லை பெட்டி கடைங்களுக்கோ ஒரு ஜாரில் வந்து பார்த்தோம்னா முறுக்கு, மிக்சரு, லட்டு, கடலை பருப்பி எல்லாம் வச்சுருப்பாங்க. இது மாதிரி ஜாரில் சப்ளை பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு பேக்கெட்ஸில் இது மாதிரி டெய்லி லைன் சப்ளைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க தான் அது மாதிரி கடைங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மல்டி க்ரோர் பிஸ்னஸ்ங்க. தமிழ்நாட்டில் நீங்களே நினச்சி பாருங்கள், எத்தனை பெட்டி கடை இருக்கும், எத்தனை மளிகை கடை இருக்கும். ஒவ்வொரு வீதிக்கும் ஒரு பெட்டி கடை இருக்குது, ஒவ்வொரு வீதிக்கும் ஒரு மளிகை கடை இருக்குது. ஸோ இந்த மாதிரி கடைகளில் நம்மளோட மார்க்கெட்டை பெருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் முறுக்கு மிஷின் வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோமைஸ்டுங்க. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் ஒரு கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஒரு முறுக்கு ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நம்ம மிஷினில் முடியும். ஒரு 5 விதமான முறுக்கை நீங்கள் ப்ரீடிஃபைண்டாக ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்க முடியும் இந்த கண்ட்ரோலர் மூலிமா. ஸோ நீங்கள் ஜஸ்ட் எந்த முறுக்கு உங்களுக்கு இன்றைக்கி ஒரு முறுக்கு போடுறீங்க, நாளைக்கு ஒரு முறுக்கு போடுறீங்க அப்படின்னா அந்த முறுக்கு மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். அதுவே உங்களுக்கு மற்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீடிஃபைன் ஆகிடும்.
ஸோ இந்த மிஷின் நீங்கள் வாங்குறப்ப நம்ம டீம் வந்து உங்களுக்கு உங்கள் ஃபீல்ட்லேயே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து இந்த ப்ரோக்ராமிங் எப்படி யூஸ் பண்ணி எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே தான். நீங்கள் இந்த பட்டன் க்ரீன் பட்டன் மட்டும் அமுத்துனீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இது முறுக்கு பண்ணு லைவாக பார்க்கலாம் வாங்க. பார்த்தோம்னா தெரியும் எப்படி ஒரே பட்டனில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு முறுக்கு பண்ணியிருக்குங்கிறத. ஸோ இதை அந்த ட்ரேவை நம்ம அப்படியே எடுத்து ஆயிலில் போட்டோம்னா போதும், நமக்கு சுட சுட முறுக்கு ரெடி ஆயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் இவ்வளோ க்ரியேட்டிவான வீடியோ பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஜஸ்ட் ஒரே பட்டன் ப்ரெஸ்ஸில் நமக்கு இப்போ 13 முறுக்கு வந்திருக்கு. இது மாதிரி நம்ம முறுக்குக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி மாறும். என்ன சைஸ் நம்ம அச்சு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி மாறும். சின்ன சின்ன முறுக்கெல்லாம் போட்டால் ஒரே ப்ரெஸ் நம்ம 20 முறுக்கு வரைக்கும் நம்ம எடுக்க முடியும். இந்த முறுக்கை நம்ம அப்படியே ஆயிலில் போட்டோம்னா போடும், நமக்கு சுட சுட முறுக்கு ரெடி ஆயிடும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ் நீங்கள் ஒரு உணவு சார்ந்த ஃபுட் ப்ராசஸிங்கில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஐடியா இருந்தால் டெஃபினட்டாக கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க சேல்ஸ் டீம் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்ககிட்ட இந்த மிஷின் மட்டும் இல்லை, ஆட்டோமேட்டிக் சேவை மிஷின் இருக்குது. கடலையிலிருந்து கடலை பருப்பி வரைக்கும் செய்யக்கூடிய அத்தனை வகையான மிஷின்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது மட்டும் நிறையா ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன ஒரு ஃபுட்டு சொன்னாலும் அதுக்கு எங்ககிட்ட மிஷின்ஸ் இருக்குது. ஸோ நாங்களே உங்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் தரோம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10க்கு 10 இடம் இருந்தால் போதும், ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும், நீங்களும் ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனர் ஆக முடியும். ஸோ அதுக்கான ஐடியாஸ் நாங்களே கொடுக்குறோம். கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க சேல்ஸ் டீம் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம்.